இன்றைய நாகரிக உலகை கட்டமைத்த புத்தாக்க சிந்தனையாளர்கள். ஜோஹான் கூட்டன்பர்க். ஒரு கேள்வியுடன் தொடங்கும் உலகம். இன்று நாம் எளிதாக படிக்கும் புத்தகங்கள், செய்தித்தாள்கள், பாடநூல்கள் ஒரே மனிதனின் முயற்சியால் உலகமெங்கும் பரவின என்றால் நம்ப முடியுமா? அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தொலைபேசியை கண்டுபிடிக்காமல் இருந்தாலும் அதே காலகட்டத்தில் வேறு யாராவது அதை கண்டுபிடித்திருப்பார்கள். ஆனால் ஜோஹன் கூட்டன்பர்க் இல்லை என்றால் நவீன அச்சுமுறை பல தலைமுறைகள் தாமதமாயிருக்கும். அதனால்தான் இன்றைய நாகரிக உலகை கட்டமைத்த மிக முக்கியமான சிந்தனையாளராக கூட்டன்பர்க் கருதப்படுகிறார். அச்சின் ஆரம்பம் சீனா. கூட்டன்பர்க்கு முன்பே சீனர்கள் அச்சுமுறையை அறிந்திருந்தனர். மரப்பாலங்களில் எழுத்துக்களை செதுக்கி அதன் மூலம் புத்தகங்களை அச்சிட்டனர். 11ஆம் நூற்றாண்டில் பீஷங் என்பவர் மண்ணால் செய்யப்பட்ட இயங்கக்கூடிய எழுத்துருவை உருவாக்கினார். அது நீடித்ததில்லை என்றாலும் அச்சு உலகின் அடித்தளமாக அமைந்தது. 868ஆம் ஆண்டில் அச்சிடப்பட்ட ஒரு புத்தகம் சீனாவில் கிடைத்துள்ளது என்பதே அச்சு வரலாற்றின் சாட்சி. கொரியாவின் முன்னேற்றம். சீனாவை தொடர்ந்து கொரியர்கள் உலோக எழுத்துருக்களை பயன்படுத்த தொடங்கினர். 15ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அச்சு எழுத்துரு தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் அங்கு இயங்கின. ஆனால் இந்த அச்சுமுறைகள் அனைத்தும் பகுதியளவில் மட்டுமே பயன்பட்டன. கூட்டன்பர்க்கின் பெரிய மாற்றம். கூட்டன்பர்க் செய்த மிகப்பெரிய செயல் என்ன தெரியுமா? அச்சுக்கலையின் 4 முக்கிய கூறுகளை ஒரே அமைப்பாக இணைத்ததே அவரது புரட்சி. அச்சுக்கலையின் அனைத்து கூறுகளையும் ஒருங்கிணைத்து அதனை பயன்திறன்மிக்க படைப்பாக அமைப்பு முறையாக உருவாக்கினார். இயங்கக்கூடிய எழுத்துரு, அச்சு எந்திரம், எண்ணெய் அடிப்படையிலான அச்சுமை, அச்சிடையற்ற காகிதம் இவற்றை அனைத்தையும் ஒரே உற்பத்தி முறையாக மாற்றினார். ஒரு எந்திரம் அல்ல, ஒரு முறை. கூட்டன்பர்க் கண்டுபிடித்தது ஒரு தனி எந்திரம் அல்ல. அது ஒரே பக்கத்தை ஆயிரக்கணக்கான பிரதிகளாக அச்சிடும் முழுமையான உற்பத்தி முறை. அவர் உருவாக்கிய உலோக கலவை, எழுத்துரு வார்ப்படங்கள், அச்சு எந்திரம் அனைத்தும் துல்லியமும் நீடித்த தன்மையும் கொண்டவை. இதுவே புத்தகங்களை மக்களின் கைகளுக்கு கொண்டு சென்றது. கூட்டன்பர்க்கின் வாழ்க்கை. ஜெர்மனியில் உள்ள மெயின்ஸ் என்ற நகரில் அவர் 1400 பிறந்ததாக கூறப்படுகிறது. அவரது புகழ்பெற்ற நூல் கூட்டன்பர்க் விவிலியம் 1454ஆம் ஆண்டில் அச்சிடப்பட்டது. ஆனால் அச்சிடப்பட்ட அந்த நூல்களில் அவரது பெயர் எங்கும் இல்லை. புகழ் இருந்தாலும் செல்வம் இல்லை. கூட்டன்பர்க் வணிகத்தில் வெற்றி பெறவில்லை. அவரது கண்டுபிடிப்பால் பெரும் செல்வம் சேர்க்கவும் முடியவில்லை. சட்ட வழக்குகளால் அவர் தனது அச்சு இயந்திரத்தையும் இழந்தார். 1468ஆம் ஆண்டு அதே மெயின்ஸ் நகரிலேயே அவர் காலமானார். உலகத்தை மாற்றிய மனிதன். நவீன காலத்தில் புரட்சிகரமான மாறுதல்களை ஏற்படுத்துவதில் கூட்டன்பர்க்கின் கண்டுபிடிப்பு மிகப்பெரிய பங்கினை, உயிரோட்டமான பங்கினை வகித்திருக்கிறது. புத்தகங்கள் பெருகின, அறிவு பரவியது, கல்வி மக்களிடம் சென்றது, சிந்தனை புரட்சிகள் உருவானது. இதற்கெல்லாம் அடித்தளம் ஜோஹான் கூட்டன்பர்க்கின் அச்சு புரட்சி. இன்றைய உலகின் ஒவ்வொரு புத்தகத்தின் பின்னாலும் அவரது நிழல் இருக்கிறது. ஒரு சிந்தனை. ஒரு மனிதன் தனக்காக அல்ல, உலகத்துக்காக சிந்தித்தால் அவன் பெயர் காலத்தை தாண்டி நிலைக்கும். ஜோஹான் கூட்டன்பர்க் அறிவை ஜனநாயகமாக மாற்றிய மனிதன்.